ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சக்தி குருவின் தமிழ் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் ஆர்ஜி ஃபாத்திமா. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நதியின் ஜதி ஒன்றே அத்தியாயம் 5. தொடர்ந்த நாட்கள் பெரிதான மாற்றம் இல்லாமல் சென்றது. ஜீவிதாவிற்கு கல்லூரி வாழ்க்கை பழகியது. நண்பர்கள் கிடைக்க கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தால். நண்பர்களுக்கு இறுதி வருடம் என்பதால் மெனக்கெட்டு படித்தனர். ப்ராஜெக்டில் நேரம் இழுத்தது. இருவருக்கும் மேற்படிப்பு செல்லும் எண்ணம் இல்லை. தாரணிக்கு ஒரு வருடமாவது வேலை பார்க்க வேண்டும். சொந்த உழைப்பில் சுதந்திரமாக வெளி உலகம் காண ஆவல். அஜயிடம் சொல்லிக் கொண்டே இருப்பாள் பெண். அஜய், செஞ்சுக்கலாம் விடு, நான் அத்தைக்கிட்ட பேசுகிறேன் என்பான். புது கல்லூரியில் முதலில் சிரமப்பட்டாலும் அஜய் தேறிக்கொண்டான். ஷங்கர் உடல் நிலையில் முன்னேற்றம் இருந்தது. மிகவும் கவனமாக அவரை பார்த்து கொண்டனர். அந்த வருடத்தின் இறுதி தேர்வு நெருங்கியது. ஜீவிதா சொல்லிக் கொள்ளும்படி படிக்கவில்லை. தாரணி அவளின் ப்ராஜெக்டில் கவனம் செலுத்த வேண்டியிருக்க, நான் பார்த்துக்கிறேன், நீ பாரு என்று அக்காவிடம் சொல்லிவிட்டாள். நிறைய குழப்பம், பயம். முதல் செமஸ்டரில் எல்லாம் பார்டர் பாஸ். இந்த முறை அச்சமே. நண்பர்கள் சொல்வது இவளுக்கு புரியவில்லை. கிரகிக்க திணறினாள். அஜயை மிகவும் தேடினாள் சின்னவள். அஜய் ஃபோனில் கேட்கும் போதெல்லாம் நல்லா படிக்கிற, எல்லாம் புரியுது என அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. என் ஃப்ரெண்டு உன்னோட டிபார்ட்மெண்ட் தான், நான் அவன்கிட்ட சொல்கிறேன், உன்னை கைட் பண்ணுவான் என்று திரும்ப கேட்க, அதெல்லாம் வேண்டாம் என்றிருக்க, இப்போது அவனிடமும் உதவி கேட்க கலக்கம். நேரில் வந்து கொட்டுவான். எக்ஸாம் நெருங்க நெருங்க அஜயிடம் கேட்டுடலாமா என்ற புரியாத பாடத்தை வைத்து யோசித்து கொண்டிருக்க, ஹாய் மேடம் என்று வந்தான் கல்யாண். சொல்லுங்க சீனியர். அளவான புன்னகையுடன் அவனை எதிர்கொண்டாள். ஒரேடையாக வெட்டி விடாமல் அவள் அளவில் சரியாக இருக்கும் சின்னவளை கல்யாணுக்கு பிடிக்கவே செய்தது. என்ன முகம் டல்லடிக்குது என்று கேட்க, எக்ஸாம் டென்ஷன் சீனியர் என்றாள். ஏன் போர்ஷன் கவர் பண்ண முடியலையா? என்ன சப்ஜெக்ட் இது என்று அவளிடம் இருக்கும் நோட்டை எடுத்தான். என்னாச்சு, புரியலையா என்றும் கேட்டான். ஜீவிதா ஆம் என்று தலையசைத்தவள், கிளாஸ் டெஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்றாள். நான் சொல்லிக் கொடுக்கவா என்று கேட்டான். ஜீவிதா முடியுமா என்பது போல பார்க்க, கல்யாண் நீட்டாக அவளுக்கு புரிய வைத்து விட்டான். எப்படி சீனியர்? ஜீவிதா மலர்ந்து போன முகத்துடன் கேட்க, எனக்கு டீச்சிங்கில் விருப்பம் அதிகம் என்றான் கல்யாண். அஜுக்கு அப்புறம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சிருக்கு என கல்யாண் உதடு சுளித்து கொண்டவன், மீதி சப்ஜெக்டுக்கும் நான் ஹெல்ப் பண்ணவா என்று கேட்க, ஜீவிதாவிற்கு நொடி சரி என்றே தோன்றிவிட்டது. பின் தெளிந்து, இல்லை வேண்டாம் சீனியர், ஐ கேன் மேனேஜ் என்று மறுத்துவிட்டாள். படிப்பு வேற, மற்றது வேற ஜீவிதா. என்னோட லிமிட் எனக்கு தெரியும். இது பியூரா உனக்காக மட்டும்தான், என்ன நம்பலாம் என்றான். அவனிடம் உண்மை தெரிந்தது. குறைவான நாட்களே மிச்சம் இருக்க, நான் நாளைக்கு சொல்லவா என்று கேட்டாள். ஓகே, பட் உன்னோட எக்ஸாம்ஸை மைண்டில் வச்சுட்டு யோசி என்று எழுந்து கொண்டான். அன்றிரவு நண்பர்களிடம் சொல்ல, இருவரும் ஒரே நேரத்தில் அதெல்லாம் வேண்டாம் என்றனர். அவர் நீங்கள் நினைக்கிற அளவு மோசமில்லை என்றாள் ஜீவிதா. அவன் எப்படி இருந்தாலும் நமக்கு என்ன, உனக்கு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறேன் டாட் என்றான் அஜய் வீடியோ காலில். உங்கள் ஃப்ரெண்டு பண்ணுறத இவர் பண்ணா என்ன? நானும் இந்த 1 இயராக அவரை பார்த்துட்டு தான் இருக்கேன். லவ் அவரோட பர்சனல், அதை வச்சு ஏன் பார்க்கணும்? ஜீவிதா கேட்க, நண்பர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னடி பர்சனல், என்ன பேசுகிற நீ? தாரணி கோபம் கொள்ள, ஆமாம், உன்னை அவர் தொந்தரவு பண்ணுறது இல்லை தானே, தள்ளி இருந்து அவர் ஃபீலிங்ஸ் காட்டுறார், அவ்வளவுதான். பார்க்க கொஞ்சம் ரஃப்பாக இருந்தாலும் அவர் அப்படி இல்லை. ஜீவி, நீ அவருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கு, பார்த்துக்கோ என தாரணி சொல்ல, என்னோட சீனியர், எனக்கு சரியா தெரிகிறார் என சின்னவள் அவள் கருத்தை சொன்னாள். அஜய், இவளை பாத்தியா? தாரு இரு என்ற அஜய், உனக்கு கைட் பண்ண ஆள் வேணும், அவ்வளோதானே, விடு என்றான். எனக்கு கல்யாண் சீனியர் கைட் பண்ணா பெட்டரா இருக்கும், நல்லா சொல்லி கொடுக்கிறார். சின்னவள் அவளின் பிடியிலே நின்றாள். உனக்கு என்னைக்கு என் மேலே பாசம் இருந்துச்சு, எப்படியோ போடி என்று தாரணி கத்தி விட்டு சென்றாள். நீயும் உன் ஃப்ரெண்டு போல திட்டுன, அவ்வளோதான் பார்த்துக்கோ என்று அஜய் மிரட்டினாள் சின்னவள். அஜய் அமைதியாக அவளை பார்த்தே இருக்க, சாரி என்றாள். ஆட்டக்காரி, நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. நாம் சில நேரத்தில் நமக்கு வேண்டியவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும். தாரணிக்கு பிடிக்கலன்னா விட. ஏன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலாம்ல, நான் உங்களுக்கு வேண்டியவை இல்லையா என சின்னவள் கேட்க,
இவன் நல்லா பேச கற்றுக்கிட்ட அஜய். தாரணி திரும்ப வந்து பேசினாள். இப்போ ஃபைனலாக என்னதான் சொல்ல வர அஜய் கேட்க, நான் கல்யாண் சீனியர் கிட்ட படிச்சுக்கிறேன். வெயிட், அதனால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதுக்கு நான் கேரண்டி. உனக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறோம். இருக்காது அஜு, நீங்களே சொல்லுங்கள். டீச்சிங்கில் விருப்பம் இருக்குன்னு சொல்கிறவர் தப்பாக இருப்பாரா என்ன? எல்லாரையும் ஒரேடியாக அப்படி சொல்லிட முடியாது. பார்க்கலாம், ஓ இஷ்டம். தினமும் எனக்கு அப்டேட் கொடுக்கணும் என அஜய் முடித்து விட்டான். போயும் நீ எனக்கு தங்கச்சியாக கிடைச்சிருக்கவே வேண்டாம் என்று திட்டிவிட்டு தாரணி அதன் பின் தங்கையிடம் பேசவே இல்லை. சின்னவளும் அதே தான் உனக்கு. வேற நல்ல அக்காவை இந்த அம்மா பெற்றிருக்கலாம். சரியான சுயநலவாதி நீ என்று பதிலுக்கு கத்திவிட்டதோடு ஆளுக்கு ஒரு திசையில் கல்லூரிக்குள் நுழைந்தனர். கல்யாண் எதிரில் வர தாரிணி அவனை நேருக்கு நேர் முறைத்து சென்றாள். அதில் அவனுக்கு அளவில்லா மகிழ்ச்சியே. பற்கள் தெரிய சிரிக்க ஜீவிதா அவன் முன் உர்ரென்று நின்றாள். சொல்லுங்க மேடம் என்றான் கல்யாண். அவன் முறைக்கிறா, நீங்க சிரிக்கிறீங்க. இது சரிப்பட்டு வராது. எனக்கு நீங்க சொல்லி கொடுக்கவே வேண்டாம். நான் ஃபெயிலாக கூட போய்க்கிறேன் என்றாள். ஹே, இது வேறன்னு சொல்லியிருக்க இல்லை? நீ சின்ன பிள்ளை, இதெல்லாம் உனக்கு புரியாது. எனக்கு புரியாது, ஆனால் அஜுக்கு புரியும். பஸ் ஏறி வந்து என் மண்டையை உடைச்சிடுவான். நீயே சொல்லு ஜீவிமா, லவ் பண்ணுறது தப்பா? ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் என்னமோ நான் பெரிய கொலைக்குத்தம் மாதிரி பண்ணுறாங்க. நானே உன் அக்காவை என்னை பார்க்க வைக்க தலைகீழாக நின்று தண்ணி குடித்தா அஜய் மொத்தமாக ஜோலி முடிக்கவே பார்க்குறான். அவன் ஃப்ரெண்டாக இருந்தால் லவ் பண்ணக்கூடாதா என்ன? அதுலேயும் கடைசி நாள் என்கிட்ட வந்து, நான் வேறு காலேஜ் போகிறேன், என்னோட ஆப்சன்ஸில் நீங்கள் தாரணியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, லவ் ட்ராமா பண்ணி கார்னர் பண்ணக்கூடாது, அது ஜென்யூனிட்டி கிடையாது, அதுக்கு பேர் லவ் கிடையாதுன்னு எனக்கு செக் வச்சுட்டு போகிறான். அஜு அப்படியா சொன்னா? தப்பு தானே. அப்புறம் எப்படி என் லவ்வை நான் அவளுக்கு காட்டுறது? லவ் காட்டணுமா? அது ஒரு ஃபீல் இல்லையா? சின்னவள் குழப்பமாக கேட்டாள். கல்யாண் முழித்ததோடு விழுத்தும் கொண்டான். டேய் சின்ன பொண்ணுடா, அடக்கி வாசி. சரி, அது என்னமோ விடு, நீ சொல்லு, என்னாச்சு என்று கேட்டான். அக்கா உங்களை முறைக்கிறதுலையே தெரியலையா சீனியர்? ஓ, பர்மிஷன் வாங்கிட்டியா? ஆச்சரியமாக கேட்டவன், பெரிய விஷயம் ஜீவிமா என்றான். ஆனால் நீங்கள் பண்ணுறது பேசுகிறது எல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது சீனியர் என்றாள் சின்னவள். உன் அக்கா என்னை நேருக்கு நேர் பார்க்கவும் கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகிட்டேன். இனி பாரு எப்படி ஸ்டடியாக நிற்கிறேன்னு. பார்த்த மொத்த பல்லும் தெரிஞ்சது. ஜீவிமா, அதையெல்லாம் சொல்லி மானத்தை வாங்கக்கூடாது. இனி ஃபுல் கண்ட்ரோலில் இருப்பேன். நம்ம ஷெட்யூல் போடலாவா? எக்ஸாம்ஸ் வருதில்ல என இருவரும் படிப்பை பார்த்தனர். அக்கா தங்கை சண்டை 3 நாள் நீடிக்க, இன்னுமா சமாதானம் ஆகலை என்று கேட்டான் கல்யாண். ஆகலை, ரொம்ப பண்ணுறா. சின்னவள் கடுப்பாக சொன்னாள். நானும் என் தம்பியும் சண்டைன்னு வந்தா ரத்தம் பார்க்காம ஓய மாட்டோம். ஆனாலும் அடுத்த நாளே பேசிடுவோம். உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? வேற யார் சிப்ளிங்ஸ்? தம்பி மட்டும்தான், டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கான். சூப்பர் சீனியர். இந்த போர்ஷன் சொல்லுங்களேன். இந்த ஜூஸ் குடி என்றவன் அதை சொல்ல ஆரம்பித்தான். இருவருக்கும் பேச்சுக்கள் சகஜமாகியது. உணவை பகிர்ந்து கொண்டனர். பலராம் பெரிய மகளுக்கு எப்போது படிப்பு முடியும் என்று பார்த்திருந்தார். உறவுகள் தெரிந்தவர்கள் மூலம் வரன்கள் வந்து கொண்டே இருந்தது. இவர்தான் எக்ஸாம் முடியட்டும் என்று தள்ளி போட்டு கொண்டிருந்தார். தாரணிக்கு அடுத்து ஜீவிதா இருக்க, நான் வேலையில் இருக்கும்போதே 2 பேருக்கும் லைஃப் செட்டில் பண்ணிடணும் என்று மனைவியிடம் சொல்லிவிட்டார். தாரணியும் கேம்பஸில் செலக்ட் ஆகி இருக்க, பலராமுக்கு மகிழ்ச்சி என்றாலும் அப்பாவாக பல யோசனை. பார்க்கலாம் இருமா என்றவருக்கு கைவசம் நல்ல வரன் உள்ளதே தவற விட்டு பின்னால் வேறு நல்ல வரன் அமையவில்லை என்றால் நான் யோசிச்சு சொல்கிறேன் என்று விட, தாரணி நண்பனுக்கு ஃபோன் செய்தாள். சகுந்தலாவிடம் சொல்லி அம்மாவிடம் பேச வைத்தனர். அஜயும் ஃபோன் செய்து பலராமிடம் பேசினான். இப்போ எல்லாம் யார் சார் உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க? கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துட்டு போகட்டுமே என்று சங்கரும் பேச, தன் முடிவை மறுபரிசீலனை செய்தார் பலராம். ஆதிக்கவாதியோ பிற்போக்குவாதியோ இல்லையே அவர். 1 வருடத்தில் என்ன ஆகிவிடும் என்று நினைத்தவர் மகளின் ஆசைக்கு சரி என சொல்லிவிட்டார். உடன் அவரின் கம்பெனியிலும் பேசினார் மனிதர். தாரணி கூடுதல் கவனம் எடுத்து வைவாவிற்கு தயாரானாள். இப்படியாக 4வரும் அந்த வருட தேர்வை வெற்றிகரமாக முடித்தனர். அப்படி ஒரு ஆஸ்வாசம். தேங்க்ஸ் சீனியர் என்ற ஜீவிதா பெரிய சாக்லேட்டை கல்யாணுக்கு நீட்டினாள். கல்யாண் சிரித்தபடி வாங்கி கொண்டவன், நெக்ஸ்ட் இயருக்கு எல்லாம் ஃபோனில் கைட் பண்ணுறேன் என்றான்.
நானும் பிக்கப் பண்ணிடுவேன் சீனியர், உங்களை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். அடுத்து என்ன பண்ண போறீங்க என்று கேட்டாள் சின்னவள். சொல்கிறேன், சர்ப்ரைஸ். என்ன, அக்காவை தொந்தரவு பண்ண மாட்டீங்கல்ல? கல்யாண் சிரித்தவன், சீக்கிரம் பார்ப்போம் என்று அவள் தலை பிடித்து ஆட்டி சென்றான். பெரியவங்க பார்த்துக்கட்டும். ஜீவிதா தோள் குலுக்கி கொண்டவள் பரீட்சை முடித்த ஜோரில் வெக்கேஷன் பிளான் போட ஆரம்பித்து விட்டாள். முதலில் நால்வருமாக ஷங்கரை பார்க்க சென்றனர். அஜய்க்கும் எக்ஸாம் முடிந்திருக்க இரு குடும்பமும் ஓய்வாக நாட்களை செலவிட்டனர். ஜீவிதாவிற்கு பலாப்பழம் வெட்டி கொடுத்தான் அஜய். 300 முறை வந்து சென்றபோது சாப்பிட்டதில் சின்னவளுக்கு மிகவும் பிடித்து போனது. அஜய் தோட்டத்தின் பலா மரம் தேன் சுவையில் தித்தித்தது. சப்பு கொட்டி சாப்பிட்டாள் ஜீவிதா. சங்கரை தனியே சந்தித்த பலராம், நம்ம பசங்களுக்கு வேலை ரெடியாக இருக்கு சார் என்றார். நம்ம விபி பர்சனலாக சொன்னார், நம்ம குரூப் கம்பெனிஸ்லே பசங்களுக்கு வேலை போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கார் என. அஜய் விருப்பம்தான் சார், கொஞ்ச நாள் வேலை பார்க்கட்டும், அப்புறம் ஊருக்கு வரட்டும் என்றார் ஷங்கர். உணவின் போது வீட்டினருக்கும் பலராம் சொல்ல தாரணிக்கு ஒரே மகிழ்ச்சி. அஜய் அப்பாவின் உடல்நிலை வைத்து யோசித்தான். நான் இப்போ நல்லா இருக்கேன் அஜய், நீ வெளியே வேலை பாரு, அனுபவம் கிடைக்கட்டும் என்றார் தந்தை. சகுந்தலாவும் இங்கே நான் பார்த்துக்கிறேன், நீ பாரு என்றிட வேலைக்கு செல்வது முடிவாகிவிட்டது. இருவரின் ரெசியூமுக்கும் விபிக்கு அனுப்பி வைத்தனர். முடிவு தெரியும் வரை பிள்ளைகள் விடுமுறையில் இருந்தனர். அஜய் கல்லூரி நண்பர்களுடன் ட்ரக்கிங் சென்று வந்தான். அக்கா தங்கை இருவரும் பாட்டி பெரியப்பா அத்தை குடும்பம் ஊரில் இருக்க அங்கு சில நாட்கள் அப்படியே அவர்களுடன் சின்ன ட்ரிப்பும் சென்றனர். முதலில் ட்ரைனிங், அதன்பின் வேலை என்று முடிவு வந்துவிட்டது. அந்த வாரமே கிளம்ப வேண்டும் என்பதால் கடைசி நேர ஷாப்பிங் அதிகம். சென்னையில் தங்க பிஜி பார்த்து விட்டனர். அஜய்க்கும் தனி பிஜி. ஷங்கர் சகுந்தலா அலைய வேண்டாம் என்று அஜய் தனியே கிளம்பினான். பலராம் குடும்பம் காரில் வர வழியில் அவர்களுடன் இணைந்து கொண்டான். ஜீவிதாவிற்கு பயண நேரம் ஜாலிதான். அஜு அது அஜு இது என்று வாய் ஓயாத பேச்சு. அவனை கொஞ்ச நேரம் ஃப்ரீயா விடுடி என்று முன்னால் கணவனுடன் அமர்ந்திருந்த கல்பனா அதட்ட, அஜு நான் பேசுறது தொந்தரவா இருக்கு என்று பக்கத்தில் அமர்ந்திருந்தவனிடம் கேட்டாள் சின்னவள். அதை கேட்க வேற செய்யணுமா, பாரு காதில் ரத்தத்தை என்று தாரணி வம்பிடுக்க, நீ பேசாத, நான் உன்கிட்ட கேட்கல, சண்டையை ஆரம்பிக்காத, நீ என்கிட்டயே பேசு, அவ கிடக்கா என்றான் அஜய். பாரு என்று திரும்ப வாய்க்கு வேலை கொடுத்தாள். சென்னை வந்தடைந்து விட்டனர். முதலில் தாரணியின் பிஜி சென்று எல்லாம் முடித்து அஜயின் பிஜிக்கு சென்றனர். அடுத்து குடும்பமாக மால் பீச் என்று சுத்தினர். இரவு ஹோட்டலில் அறை எடுத்து தங்கினர். ஆண்கள் ஒரு அறையிலும் பெண்கள் ஒரு அறையிலுமாக மறுநாள் கிளம்பி கோவில் சென்று உணவு முடித்து அங்கிருந்து புது அலுவலகம் சென்றனர். தாரணி அஜய் இருவரும் முதல் நாள் வேலையில் சேர அங்கு அவர்களுக்கு முன் கல்யாண் நின்றிருந்தான். நண்பர்கள் அதிர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள அவனோ இருவரையும் பார்த்து கண் சிமிட்டு சிரித்தான். ஜீவி சொல்லியிருப்பாளா? தாரணி அதிர்ச்சி விலகாமல் கேட்க, இருக்காது தாரு என்றான் அஜய். அலுவலக நடைமுறை முடித்து வெளியே வர, நீங்க 2 பேரும் அப்படியெல்லாம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியாது என்று கல்யாண் வந்தான். நானுமா? அஜய் புருவம் தூக்கி கேட்க கல்யாண் சிரித்து விட்டான். எங்க தங்கியிருக்க என்று கேட்க, பிஜி என்று சொன்னான் அஜய். என்னோட தங்கிக்கலாமே என கல்யாண் கேட்க, வா அஜய் போகலாம் என்று நண்பனின் கைப்பிடித்து எடுத்து கொண்டு வந்து விட்டாள் தாரிணி. இனி இப்படி பண்ணாத தாரிணி, நார்மலா இருக்க பழகு, அஜய் அறிவுரை சொல்ல, சீனியர் என்று கல்யாணை பார்த்த திகைப்பில் ஜீவிதா அவனிடம் செல்ல, யாருமா என்று பலராம் மகளுடன் வந்தார். ஹாய் சார், நான் கல்யாண், ஜீவிதாவோட சீனியர் என்று மரியாதையாக அறிமுகம் செய்து கொண்டான். எஸ் எஸ் சொல்லியிருக்கா, எக்ஸாம் டைமில் நீங்கள் தான் அவளுக்கு கைட் பண்ணீங்கல்ல, நன்றிப்பா. நீங்களும் இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா என்று விசாரிக்க, ஆமாம் சார் என்றான் கல்யாண். அங்கு வந்த கல்பனாவிடமும் ஹாய் மேடம் என்று அறிமுகம் செய்து கொண்டான். சில பொதுவான பேச்சுக்கள் முடிய, வாங்களே எங்களோட லஞ்ச் சாப்பிட்டு போலாம் என்று அழைத்தார் பலராம். தாரணியை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தவன், இன்னொரு நாள் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், தேங்க்ஸ் என்று விடை பெற்று கொண்டான். ஜீவிதா முகம் கசங்கி போய் நின்றாள். சரியாக சாப்பிடவும் இல்லை. அக்கா அஜயை பிரியும் நேரம் நெருங்க நெருங்க கண்ணீர் தானே வழிந்தது. ஷ் ஜீவி என்று அஜய் அவள் கைப்பிடித்து தட்டி கொடுக்க, நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கீங்க, நான் மட்டும் தனி, என்ன தனியா விட்டுட்டீங்க, நானும் உங்களோடையே இருக்கேன் பா, காலேஜ் மாத்துங்க ப்ளீஸ் பா ப்ளீஸ், நான் அக்கா அஜுவோடு தான் இருப்பேன் என்று ஆரம்பித்து விட்டாள்.
வீட்டினருக்கு அவளை சமாதானம் செய்வதற்குள் போதும் போதும் என்றாகி போனது. தாரணியை கட்டிப்பிடித்து கொண்டு நகர மாட்டேன் என்று அடம். அப்பா கிட்ட சொல்லுக்கா, நான் இனி உன்கிட்ட சண்டை போடவே மாட்டேன் என்று கெஞ்ச தாரணிக்கும் அழுகை வந்துவிட்டது. என்னடி இப்படி பண்ற என்று அவளை அணைத்து கண்ணீர் துடைத்து விட்டாள். அவ இதுதான் சான்ஸ்ன்னு சென்னையில் ஜாயின் பண்ண பிளான் பண்றா. நீ அது தெரியாம அவளோட சேர்ந்து அழுதுகிட்டு இருக்க என்று அஜய் சொல்ல, இல்ல இல்ல, இது உண்மையிலே பாசம், எனக்கு உங்களோட இருக்கணும் என்றால் ஜீவிதா கண்ணீருடன். நீ கேடி, நான் நம்ப மாட்டேன். உனக்கு எங்க மேல பாசமா? இது யாராவது ஏமாந்தவங்க இருப்பாங்க பாரு, அவங்க கிட்ட போய் சொல்லு போ என்றான் அஜய். ஜீவிதாவிற்கு கோபம் வந்து விட்டது. நீ ரொம்ப மோசம் அஜு. உன் ஃப்ரெண்டு என்னை என்னென்னலாம் சொல்றான், கேட்டுட்டு சும்மா இருக்க இல்லை? நீ நல்ல அக்காவே இல்லை. இனி உங்களுக்காக நான் அழவே மாட்டேன். உங்க தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்க போறேன். மா வாங்கம்மா, நம்ம ஊருக்கு கிளம்பலாம் என்று வேகமாக காருக்கு சென்று விட்டாள். என்ன அஜய் என்று தாரணி தங்கையின் பின் போக பார்க்க அவளின் கை பிடித்து நிறுத்திவிட்டான் அஜய். அவ இப்படியே கோவமா கூட ஊருக்கு போகட்டும், அழ வேண்டாம் என்றான். பெற்றவர்களுக்கும் பெரிய மகளை பிரிவதில் வருத்தமே. நண்பர்களுக்கு 1000 பத்திரம் அறிவுரை சொல்லி தேவையானதை வாங்கி கொடுத்து அவர் இடத்தில் விட்டு ஜீவிதாவுடன் ஊருக்கு கிளம்பினர்.